ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நான் ஸ்பீச் கொடுக்கலான்னு பார்க்குறேன், மோட்டிவேஷன் ஸ்பீச். ஸோ எப்போ பார்த்தாலும் எனக்கு அது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை, நான் வாழ்க்கையில் வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிப்ரெஷன், நெகட்டிவ் தாட்டோடு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலான்னு இருக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருப்பார், நல்லா வந்து ஒர்க் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஆனால் வந்து அவர் ஒன்றால் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் ஓகே நமக்கு லக் இல்லை போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். என்ன அட்வைஸ்னால், எப்பயுமே பாசிட்டிவாக நினைங்க. உங்களால் முடியும், ஐ கேன் டூ இட், நான் தான் செய்வேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, சப்போஸ் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு செல்ஸுக்கும் வந்து அந்த மோட்டிவேஷன் போய் சேராது. ஸோ பேசிக்காக வந்து உங்கள் செல்லுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே ஐ கேன் டூ இட், ஐ கேன் லேர்ன் இட், ஐ கேன் ட்ரை டு க்ரோ அப். ஸோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சப்போஸ் வந்து நான் வந்து படிச்சிருக்கிறேன், பிஇ படிச்சிருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கெட் இட் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு கிடைச்ச வாட்டி அதை அந்த வேலையில் விட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். யூ கெட் இட், ட்ரை டு கெட் அ ஃபேஷன். உங்களுக்கு என்ன ஃபேஷனாக இருக்குது, ஓகே புது டெக்னாலஜி அதனோட எப்படி வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆகுது, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட உங்கள் புது டெக்னாலஜி ஓவர்லேப் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் டைம் ஒர்க்குது, நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து அவுட்புட் நல்லா வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு மூங்கில் மரம் வந்து அதனுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப் க்ரோத் வந்து 5.5 years. 5 years வந்து அது க்ரோ ஆகாதாம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஆனால் 3 months 6 monthக்குள்ளே அது 50 to 90 feet வரைக்கும் அது க்ரோ ஆகுமாமா. ஸோ அப்படின்னா க்ரோத் வந்து வர ஒரு 90 days to 120 daysக்குள்ளே தான் க்ரோத். பட் வெயிட்டிங் இஸ் பேஷன்ஸ். ஸோ நம்ம ஜென்ரேஷனுக்கு இப்போ பேஷன்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் மீ, ஐ ஆம் நாட் 100%. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அதுக்கு முழு ஈடுபாடோடு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஈடுபாடோடு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ முடியுது, அதுலேருந்து உங்களை எப்படி பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எப்படி வந்து கற்றுக்க முடியும். டூ தி மிஸ்டேக் பண்ண தான் நம்ம கற்றுக்க முடியும். யூ ட்ரை டு டூ தி மிஸ்டேக், டோன்ட் பி பர்ஃபெக்ஷன் ஆல் த டைம். பர்ஃபெக்ஷனாக இருந்தால் ஒருத்தன் வந்து எல்லா டைமும் எல்லாமே வின் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்ஷன் எல்லாமே எப்படி, லெட் தம் டூ தி மிஸ்டேக். தட்ஸ் வாட் மெயின் மோட்டிவேஷன். ஸோ யுவர் கிட்ஸ் cannot be 100%. ஸோ ஆல் தி கிட்ஸ் நாட் born for 100% to show them. And don't influence your thought and your process. Let them do them what they want. Get them learn from the mistake. ஸோ உங்கள் கிட் வந்து 35 மார்க் வாங்கினா சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகே, அட்லீஸ்ட் ட்ரை டு க்ரோ வித் 45 marks ஸோ தட் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ வாண்ட் டு கெட் 45. ஹீ கேன் ரன் ஃபார் தி 45. ஸோ இஃப் ஹீ கெட் 100, இஃப் ஹீ கெட் 95 or 75, don't discourage and don't keep doing that and tell them compare to others. So everyone not born for that. சிம்ப்ளி தே ஜஸ்ட் கம்பேர் வித் அதர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகலாம், இன்னொருத்தர் வந்து வக்கீல் ஆகலாம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் நாட் பார்ன் ஃபார் த சேம் ஐடென்டிட்டி. ஸோ அதனால தான் உங்களோட ஃபிங்கரும் உங்களுடைய முக ரேகையும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் தோ த ட்வின்ஸ் தே ஹாவ் அ ஃபிங்கர் இஸ் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ டோன்ட் டூ தட். அண்ட் மெயின்லி பேஷன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் டூ தி மிஸ்டேக். ஸோ எனி டைம் யூ டூ தி மிஸ்டேக் and you learn from the mistake and don't do the repeating mistake. So other thing is, நம்ம டைமில் எல்லாமே நம்ம வந்து தப்பு பண்ணால் அந்த தப்புலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பார்க்கணும். தப்பை திரும்ப பண்ணுறத விட ஒரு தப்பு பண்ணால் அடுத்த தப்பு எப்படி பண்ணாமல் இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ இன்ஃபர்மேஷன் அந்த சங்கர் படத்தில் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் வெல்த் தேன் தி மணி. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நாளைக்கு உன்னுடைய ஜென்ரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுச்சுன்னா அட்லீஸ்ட் யூ இன்ஃப்ளூயன்சிங் தி பீப்புள் இன் தி சேம் ஜென்ரேஷன் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ யூ ட்ரை டு கெட் த இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட். ஸோ யூ லேர்ன் தட் ஹிஸ்ட்ரி, வாட் இஸ் தி கரண்ட் ரூல்ஸ், ICC rules, what is the people they learn, which are the countries they earn the World Cup,
how they got it. So hard work is always important, and keep doing and focusing. And the other thing is you keep wait for the vacancy. So மொதல் சொன்ன மாதிரி நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ என்ன வேலைக்கு போகலாம், ஃபஸ்ட்டு யூ கெட் த ஜாப், வாட் யூ கெட் இட், then do the fashion and see that what is the market trend. You have time, so your investment is your time. So the company, they made you as their worker. You are not making for them money, you are giving the money for them to earn. So that is what we can say. So that means அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுடைய டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் உங்களோட டைம் எவ்வளோ வேல்யூன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் மெயின் முக்கால்வாசி. ஸோ நான் வந்து க்ரோத் ஆகலை, நான் வந்து இதாகலைன்னா ஓகே, யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். ஓகே, ஐ எம் நாட் கெட்டிங் திஸ் கம்பெனி, ஐ எம் நாட் ரெகனைஸ் திஸ் கம்பெனி, ஓகே, கோ ஃபார் இட் நெக்ஸ்ட் ஒன். Try to improve your skill. What is the market trend? Get the market and get that, spend your time, put your effort for wait for 6 or 4 months. Get the certificate, or not even certificate, you get that experience or exposure. Tell them honestly, be honest with all the time. Sometimes I am also not honest, but try to be honest. So honesty is other key. So honest with yourself is not like others. You don't prove others. You don't prove that you are more things. You know that you are more than others. So that kind of spirit always will be help to you. So keep doing that and be focused and be kind with others. அதுதான் மெயினாக சொல்கிறது. இப்போ படித்தவங்க எல்லாம் வந்து இப்போ பெண்டமிக் வரும்போது எல்லாம் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ when you earning money, so you should not put it on your head. ஸோ தலைக்கணம் அது வரவே கூடாது. ஸோ பெரிய மனுஷங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தலைகணம் வந்துடும். அட்லீஸ்ட் சம் பீப்புள் வில் கெட் தட் ஓகே அடிக்டட் அண்ட் கெட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் த boost actually. So you get used to, then you cannot come out. So life is positive and negative, both either side. You try to be there both side and try to understand that what is life. So learn from the mistake, teach to your kids what you did the mistake. Instead of you giving that what you have achieved, give them what you did the mistake, how you avoid to them to don't do that mistake. So that will give that more positive and negative. So you when your kid is doing the mistake, that time you can appreciate that, you give them more than the value of money. So that's what I can say that. So be supportive, don't give so much money to others. So it's not kind of you spend your money yourself, and when you have a chance, give it to others. Give some pennies to the other people. Don't see, you don't, I'm not asking to go and each one give $1,000 or $2,000 or give 1 lakh or 10,000. So if you help your brothers and sisters, make them happy. So at least you make them, at least whatever your life you living, at least give them part of the life. So you can just give them how that life is feel like that. If opportunity they grab it, that's okay. If they not grab it, that's fine. Even you can try it out. They tried out and they got that exposure. So it's not like that you want to give, if you have money 1 lakh or 10 lakhs, you don't want to give it to others. Don't give it to poor people, that's fine. Give it to your neighbors who are suffering within your family or within your friend circle. Help to them. So helping, so give the habit to the kids to help others. So that will give that more energy than the money you are earning. So அதான் சொல்லுவாங்களே, சம்பாதிக்க இருக்கிற சந்தோஷத்தை விட மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் அதிகம். பட் ஐ டென்ட் டூ தட் மச், பட் ட்ரை டு பி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் ஆல்வேஸ் பி மோட்டிவ் அண்ட் தே ஆல்வேஸ் கிவ், பி கைண்ட் டு அதர்ஸ். ஸோ try to learn the new technology and don't spend time with the screen. Try to spend time with your parents and your kids and surrounding, helping people. Try to be kind for one day with someone in your life or in a year. So that give that more energy than others. And you be a role model for your family or for yourself. So you always proud yourself, be positive, be helpful to others. ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ மை வீடியோ மைட் பி இஸ் ஹர்ட்டிங் அதர்ஸ், பட் ஐ எம் நாட் 100%, பட் ஐ எம் கிவிங் மை தாட். ஸோ மோட்டிவேட் அட்லீஸ்ட் 1 person in this video, that will be my achievement. Thank you for listening my answers. Thank you. Have a nice day.